அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 344வது நாள், பாடல் 342. விடல் அறிய துப்புடைய வேட்கையை நீக்கி படர்வு அறிய நல் நெறிக்கண் நின்றால் இடர் உடைத்தாய் பெற்ற விடக்கு நுகர்தல் கடல் நீந்தி கற்று அடியுள் ஆழ்ந்து விடல். இது துறவரத்தை பற்றியும் துறவியை பற்றியும் சொல்லுகிற பாடல். உலக பந்தங்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது இருக்கும் என்று நினைக்கிற விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு துறந்துவிட்டு ஒரு நல்ல துறவிக்கு உரிய இலக்கணத்தோடு வாழக்கூடிய ஒரு துறவி பசி குடிமையால் புலால் உண்டு விட்டான் என்றால் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆழ்கடலில் நீந்த முடிந்தவனால் கன்று குளம்படி நீரில் மூழ்கி இறந்தது போல என்று சொல்லுகிற பாடல். எதையெல்லாம் விட முடியாது என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் விட்டு விட்டவர் அவர். தூக்கத்தை விட்டிருக்கிறார், அருமையான உணவுகள் இருந்தாலும் அதை துறந்திருக்கிறார், நல்ல நெறியோடு வாழ்கிறார் என்று அந்த துறவியை பற்றி சொல்லுகிற பொழுது, ஒரு நாள் அந்த துறவியானவர் பசியின் கொடுமை தாங்காமல் ஒரு நாள் தானே என்று புலாலை உண்டு விட்டால் அவ்வளவுதான் அவருடைய துறவு. அதற்கு உதாரணம் என்னவென்றால், ஆழ்கடலிலே நீந்தக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒருவன் சாதாரணமாக கன்றுக்குட்டி கால் பட்டால் குழம்பு பட்டால் எவ்வளவு நீர் இருக்குமோ அந்த நீரிலே மூழ்கி இறந்து போனான் என்று சொன்னால் எவ்வளவு கேவலமாக இருக்குமோ அதுபோல துறவிகள் எந்த காலத்திலும் புலால் உண்ணல் ஆகாது என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். எல்லாவற்றையும் துறந்த துறவிக்கு பசியையும் துறக்க தெரிந்திருக்க வேண்டும் என்பதும் இதிலே நாம் காண வேண்டிய விஷயம். கடலில் நீந்தக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒருவன், உயிர் தப்பிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒருவன் கன்றுக்குட்டியின் குளம்படி அளவு இருக்கக்கூடிய நீரிலே மூழ்கி இறந்தான் என்பது எவ்வளவு கேவலமோ அதுபோல் துறவு மேற்கொள்கிறவன் புலால் உண்ணுவது. மீண்டும் பாடல். விடல் அறிய துப்புடைய வேட்கையை நீக்கி படர்வு அறிய நல் நெறிக்கண் நின்றார் இடர் உடைத்தாய் பெற்ற விடக்கு நுகர்தல் கடல் நீந்தி கற்று அடியுள் ஆழ்ந்து விடல். நன்றி, வணக்கம்.